அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. லாஸ்ட் டைம் கொஞ்சம் கடினமான கேள்வி தான், ஆனால் அந்த கேள்விக்கு நம்ம கமெண்ட் ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. சரி, என்ன கேள்வின்னு பார்த்துடலாமா? என்ன அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட $100 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சந்தைக்கு போகிறீங்க. அங்கே வந்து பசு, பன்றி, கோழி எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க. $100க்குமே வாங்கிடுறீங்க. ஒரு பசுவின் விலை வந்து $10, ஒரு பன்றியின் விலை வந்து $1, 8 கோழிகளின் விலை வந்து $1. என்ன கண்டிஷன் கேட்டால், நீங்கள் $100க்கு 100 விலங்குகளை வாங்க வேண்டும். அதாவது பசு, பன்றி, கோழிகள் மூணுமே நீங்கள் வாங்கியிருக்கணும். மூணையும் சேர்த்து 100 விலங்குகள் நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த இடத்த கோழி அப்படிங்கிறது பறவை தான், இருந்தாலும் விலங்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த கேள்வி தான், இது கொஞ்சம் கடினமான கேள்வி தான். ஸோ உங்ககிட்ட $100 இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட $100 இருக்குது. நீங்கள் மொத்தமாக 100 விலங்குகள் வாங்க வேண்டும். அதாவது பசுவையும் வாங்கியிருக்கணும், பன்றியும் வாங்கியிருக்கணும், கோழிகளையும் வாங்கியிருக்கணும். ஒரு பசுவின் விலை $10, ஒரு பன்றியின் விலை $1, 8 கோழிகளின் விலை $1. ஸோ கண்டிஷன் தான். நீங்கள் வந்து எத்தனை பசு வாங்கியிருப்பீங்க, எத்தனை பன்றி வாங்கியிருப்பீங்க, எத்தனை கோழி வாங்கியிருப்பீங்க? இதுக்கு நம்ம கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹாபிபுல்லா. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. இது வந்து உண்மையிலுமே கடினமான கேள்வி தான். சரி, ஓகே, என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் வந்து 7 பசு வாங்கியிருப்பீங்க. ஒரு பசுவின் விலை $10னா 7 பசுவின் விலை $70. 21 பன்றி வாங்கியிருப்பீங்க. ஒரு பன்றியின் விலை $1 அப்படின்னா 21 பன்றியின் விலை $21. அப்புறம் 72 கோழி வாங்கியிருப்பீங்க. ஸோ 8 கோழியின் விலை வந்து $1னா 72 கோழியின் விலை 72/8. என்ன ஆன்சர்? $9. ஸோ மொத்தமாக பாருங்கள், 7 பசு $70, 21 பன்றி $21, 72 கோழி, 8 கோழியின் விலை $1, 72 கோழியின் விலை 72/8 $9. ஸோ மொத்தமாக எத்தனை டாலர்? $70 + $21 + $9, மூணை கூட்டினா $100 வந்துடுது. அதே மாதிரி 7 பசு, 21 பன்றி, 72 கோழி, மூணை கூட்டினா 100 விலங்குகள் வந்துடுது. இதாங்க ஆன்சர். நீங்கள் வந்து ஒரு பேர் நான் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வருங்க. ஸோ ரியலி இந்த நான் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமான கேள்வின்னு நினச்சா ஹாபிபுல்லாவுக்கு வாழ்த்துக்கள்ங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஓகே, போன டைம் கஷ்டமாக கேள்வி கேட்டனால இந்த டைம் ஈஸியாக கேட்கலாம். ஈஸியான கேள்விங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், ஓட்டப்பந்தயத்தில் நீங்களும் ஓடுறீங்க, கலந்துக்கிறீங்க. அதில் 2ஆவதாக ஓடுறீங்களா, நீங்கள் முந்தி போயிட்டீங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.